ஹாய் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்க சொந்தக்கார் மித்து ஃப்ரம் மீடியா ஹவுஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீடியா ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முதலாக நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ஈவெண்ட் பிளான் பண்ணோம். அது பேர் தான் ஒரு கலைஞனின் கலைப்பயணம். நான் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. சொசைட்டியில் வந்து இவங்கெல்லாம் இது பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு கலைஞன் ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு கலைஞன் ஆகினா என்னெல்லாம் நடக்கும், அந்த கலைஞர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது, இதை பற்றின ஒரு பெரிய ட்ராவல் தான் இது. ஸோ அந்த நெடுதூர பயணத்தை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்களும் வருவீங்க, நம்மளும் போக போகிறோம். அங்கே போயிட்டு சொல்கிறேன் யாரை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு நல்ல கலைஞரை மீட் பண்ணணும், அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும், அதை வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் ஒரு அழகான என்ன சொல்கிறது, ஹைலி டேலண்டட், மல்டி டேலண்டட், மல்டிலே பல்ட்டி வச்சு கில்ட்டியில் ஆடுறவர், ரொம்ப காம்பேக்ட் கலைஞன் மிஸ்டர் ரவி ராம் மீட் பண்ண போகிறோம். வணக்கம், நான் தான் உங்கள் புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ரவிராம். சார் வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இவர் தான் மிஸ்டர் ரவிராம், என்னோட ஃபேவரட் ஃப்ளூட்டிஸ்ட். நிறைய இவரோட வாசிப்பில் நிறைய இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். இந்த இசையை பற்றி உங்களோட அபிமானம், அதாவது நீங்கள் எதுக்குள்ள இப்படி வந்தீங்க, இந்த இசையோட அதாவது புல்லாங்குழலியை செலக்ட் பண்ணீங்க, இதோட ஸ்பெஷல் என்ன, இது மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆயிருக்கு? முதல்ல ஒரு 5வது படிக்கும் போதே மியூசிக் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. எப்படின்னா, இது இன்னும் வருது பாட்டில், கொயன்னு வருது, திடீர்னு வேற மாதிரி வருது, திடீர்னு டன்னு போகுது அப்படின்னு கேட்டுனே இருக்கும். அப்போது ஒரு 7வது 8வது படிக்கும்போது பார்த்தா இது வயலின்னு, அது வந்து புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்துணர் தெரிஞ்சது. அப்புறம் அந்த புல்லாங்குழல் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. ஒரு இசையில் கேட்கும்போது அது மட்டும் தனியாக இருக்கும், பாட்டு கூடயே வரும், முடிஞ்ச உடனே பாட்டு ஆரம்பிக்கும், பாட்டு முடிஞ்ச உடனே திரும்பி வரும், அதே பாட்டையும் திரும்பி வாசிப்பாங்க அந்த புல்லாங்குழலில். இப்போ இது எப்படி, இது என்ன, இது எப்படி இருக்கும், என்ன தேடலில் இது பண்ணும்போது கேசட் வடிவமாக புல்லாங்குழல் நிறைய கிடைச்சிது. 1983களில் இந்த டீ கடைகளில் இந்த பாட்டெல்லாம் போடுவாங்க. அதுக்காக நின்று கேட்டு அப்படியே பார்த்து இது எங்கே கிடைக்குது, எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து சோர்ஸ் இல்லை. இது எப்படியாவது நம்ம ரீச் பண்ணணுமே யோசிக்கும் போது அது எப்படியும் மூங்கில் இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியல் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஒரு விறகடையில் போகும்போது ஒரு மூங்கில் ஒன்று இருந்தது. அதை எடுத்தாந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு பார்த்து ஒரு 2-3 ஓட்டை போட்டு நல்லா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மியூசிக்லாம் கொஞ்சம் அப்படி போயினே இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு 10வது படிக்கும்போது வந்து கரெக்டான புல்லாங்குழல் கிடைச்சிச்சு. அப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை முறைப்படி பயிற்சி பண்ணுறதுக்கு யார் சொல்லித்தராங்கன்னு பார்த்தா நங்கனூர்லேயே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அங்கே போய் முறைப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கர்நாடிக் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு ஈர்ப்பு ஃபுல்லாக இந்த மெல்லிசையில் வர புல்லாங்குழல் வந்து ரொம்ப மெல்லிசைனா எப்படி மெல்லிசா இருக்குமா, இல்லை மெல்லிசைனா மெல்லிசா இருக்கு. மெல்லிசைனா ஒரு லைட் மியூசிக், ஒரு பாட்டுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு இசை வந்து மெல்லிசையா எம்எஸ்பி விஸ்வநாதன் காலத்துல இருந்தே வந்தது. இந்த மியூசிக் வந்து யார் கேட்டாலும் பிடிக்கும். அதுல ஃபோக்கும் இருக்கும், வெஸ்டர்னும் இருக்கும், கர்நாடிக் மியூசிக் இருக்கும், எது வேணா எப்படி வேணா மாத்தி பண்ணலாம். ராகம் பேஸ்டாவும் பண்ணலாம், ராகம் இல்லாமையும் மற்ற எல்லா ராக கலப்படம் பண்ணு. இப்போ உங்களுக்கே வந்து ஒரு வெறும் சாம்பார் ரசம் சாப்பிட்றத விட கொஞ்சம் வித்தியாசமா நிறைய வெரைட்டி ரைஸ்னா நல்லா இருக்குன்றீங்களா, அந்த மாதிரி தான் இது வந்து வந்தது. மேடை மெல்லிசையில வந்து ஒருங்கிணைஞ்சு வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். சரி, இதை நம்ம எப்படியோ கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 9வது லீவ்லயே வந்து அதை வந்து வாங்கி மறுபடி கற்றுக்கினேன்.
10வது 11வது 12வது அப்படின்னு போகும்போது இந்திய லெவல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. இப்படிதான் நம்மளோட மியூசிக் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு கூட ஒண்ணு கீழே கிடைச்சது சார். அது கூட புல்லாங்குழல் மாதிரி தான் எடுத்து ஊதுனேன். ஒரே சவுண்ட் தான் வந்துச்சு. ஏன்னா ஓட்ட எதுவுமே இல்லையான்னு பார்த்தா அப்படிதான் புல்லாங்குழல் கிடையாது, ஊதாங்குழல். அதனால நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர். ஓகே. அப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறமேட்டு போச்சு. அங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து அந்த பெரிய லெவல்ல ஒரு ஆல் இண்டியா லெவல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின உடனே ஸ்கூல்ல இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு 5-6 புல்லாங்குழல் வாங்கி கொடுத்தாங்க. நான் படிச்சது வந்து சைதாப்பேட் மாந்தோப்பு ஸ்கூல். ஓஹோ, வேற எதுவும் இல்ல, ஸ்கூல் மட்டும் தானே. மாதவ ஸ்கூல்ல படிக்கும் போது அங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஸ்கூலுக்கு இவர் வந்து இன்டர் யூனிவர்சிட்டி ஃபெஸ்டிவல் கல்ச்சரல் சர்வீஸ் சொல்லிட்டு 1988ல நடந்தது. அப்ப வந்து கலைஞர் தான் வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு. சூப்பர். ஸோ அப்ப இன்டர் யூனிவர்சிட்டி லெவலில் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு 30 பாராட்டுற மாதிரி வச்சு ஒரு 5-6 ஃப்ளூட்லாம் வாங்கி கொடுத்து நல்லா வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு 11th 12thலயே நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்தாங்க. அந்த ஸ்கூல்ல ஸ்கூல்ல தராங்களா? ஸ்கூல்ல தராங்க. பூஸ்ட் சப்ஸ்கிரைப் தான போடுவாங்க. பூஸ்ட்மா? அந்த பூஸ்ட் கிடையாது. பூஸ்ட்னா அது ஊக்குவிக்கிறது. ஓகே. எப்போ அந்த ப்ரொஃபஷனலா வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் இல்லனா சினிமாக்கோ இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கோ எப்போ அது உடனே வர முடியல. நிறைய நெளிவு சுழிவு இருக்கு. நிறைய காம்படிட்டர் இருந்தாங்க. இல்ல காம்படிட்டர்ஸை விட நீங்க கரெக்டா ஒரு பாட்டு பச்சைமலை பூலாம் அந்த டைம்ல 89ல ஃபேமஸான பாட்டு, அதை வாசினா அதே மாதிரி வராது. அது ஒரு கட் பண்ணி வரும். எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனாலும் காலேஜ் காம்படிஷன்லாம் வாசி பல நண்பர்களோட பழக்கம் வரும்போது அடுத்தடுத்து லைட் மியூசிக் எப்படி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்திர ராஜன் ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிப்பது எப்படின்னு புக்கு போட்டிருப்பாரு. அந்த புக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் வந்து நுணுக்கங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ட். புல்லாங்குழல் வாசிப்பது எப்படி புக்கு போட்டாரு. நிறைய பேர் அந்த புக்கே சுருட்டி வாசிச்சிருக்காங்க, நான் பாத்திருக்கேன். அதேதான், அருமை. கரெக்ட். அது மாதிரி வாசிச்சிருக்காங்க. அவங்க வாசிக்கிறத விட நம்ம வந்து தனியா தெரியணும். எப்படியாவது இண்டஸ்ட்ரி உள்ள நீங்க கண்டிப்பா தனியா தான் தெரிஞ்சிருப்பீங்க. 100% எனக்கு புரிஞ்சிச்சு, பாத்துட்டேன். அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. தெரியும். ரைட். அப்ப அந்த டைம்ல வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் காம்படிஷன் கல்ச்சரல்ஸ் இதெல்லாம் வாசிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இசைக்குள்ள போயிட்டு சேர்ந்த உடனே சாங் நோட்ஸ் எல்லாம் எடுக்க தெரிஞ்சது. ஓகே. அதுக்கப்புறம் அது கஷ்டம் இல்ல. அது நீங்க கிளாஸ் போது கூட மேட்டர் இல்ல, நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப. ஆமா, நோட்ஸ் எடுக்கிறது அது ஒரு ஸ்கில். அது ஆல்ரெடி நம்மளுக்கு மூதாதையர்கள் விட்டு சென்ற ஒரு விஷயம் ஏதோ இருக்கும். அதுல இருந்து நம்ம வரமே தவிர நம்மளுக்கா ஒண்ணு வருதுன்னா அது ப்ராப்பரா கத்துக்கிறவங்க கூட நோட்ஸ் எடுக்கிறது கஷ்டம். அது வந்து கொஞ்சம் கரெக்டா எடுக்கணும். அதுவும் நம்ம உள்ள வர டைம் 89 90ல தான் மேடை மெல்லிசைக்கு வரோம். நம்ம 89ல தான் உள்ள வரோம். 88ல கொஞ்சம் 1-2 வாசிச்சுட்டு இருக்கோம். 89ல பக்காவா ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 கச்சேரி வாசிக்கிற அளவுக்கு வரோம் நம்ம. அப்போ ரொம்ப சிரமமான விஷயம் என்னன்னா, கேசட்ல இப்ப இருக்கிற மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது. ஸ்லோலாம் பண்ணி கேட்க முடியாது. கேசட்ல என்ன டியூன் இருக்கோ அதை தான் நீங்க அப்படியே கேட்டு ரீவன் பண்ணி எவ்வளோ டேப் ரெக்கார்டு, எவ்வளோ கேசட் எல்லாம் வேஸ்ட் பண்ணி தான் உருவாங்க. கொஞ்சமா கத்துக்கணும். எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து காலேஜ்ல இருக்கிற கல்ச்சர்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பப்ளிக்கானா வந்து மடிப்பாக்கத்துல 89ல நம்ம பேரு ஸ்டார்ட் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா மாதிரி சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒண்ணு பண்ணோம். அது ஓரளவுக்கு கிளிக் ஆச்சு. ஓஹோலாம் இல்ல. ஏன்னா அவங்க நம்ம கல்யாணத்துக்கு போடுற ஆடியோவே அங்க போட்டோம். பப்ளிக் வேற ஆடியோ போடணும் தெரியல. நிறைய சவுண்டிங் போடணும். அந்த சவுண்ட் தெரியல. அதனால அது ஓரளவுக்கு செட் ஆனதுல இருந்து கல்யாண கச்சேரிகளுக்கு நம்ம ப்ரோக்ராம் வர ஆரம்பிக்க அப்படியே நம்ம மியூசிக் பயணம் தொடர்ந்து இப்போ ஒரு 33 வருஷம் நிறைவு செஞ்சிருக்கோம். சூப்பர் சார். இப்போ இவ்வளவு சொல்லும் போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நேரமும் வந்து ரொம்ப கிளாசிக்கா இல்லாம ரொம்ப சிம்பிளா பேசிட்டு இருக்குமே,
இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நீங்கள் சொல்கிற அந்த ஃபீலை ம். நானும் அனுபவிக்கணும், எல்லாருக்கும் தெரியணும்ல. ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட்டோட 2-3 விஷயங்கள் பண்ணி காட்டினா ம். நம்ம ஆட்களுக்கும் தாராளமா மக்களுக்கும் பண்ணி புரியும் ரொம்ப. ம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட போகலாமா ஒரு ரவுண்டில்? சாரை வாசிக்க சொல்லி வாசி. எங்கெங்க விஷயங்கள் வருது ஃபீல் பண்ணி பார்த்துடலாம். இளையராஜா சார் இதில் எப்படி இருந்தது, ஏஆர் ரஹ்மானில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி ட்ரெண்ட் இருக்குது, அதுக்கும் நம்ம எப்படி வாசிக்கிறோன்றத ஒரு சின்ன டெமோ உங்களுக்காக. இப்போ கூட கொஞ்சம் கவனம் இல்லைன்னா மியூசிக்கில் லைவில் எல்லாரும் கூடயும் சேர்ந்து வாசிக்கும் போது இந்த இடம் வந்து டக்கு டக்கு மிக்ஸ் ஆகிடும்.